பொருட்காட்சி எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்த அவினாஷுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. பொருட்காட்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் வில், அசுர தாலாட்டு, வாட்டர் போட்டு, ட்ராகன் ட்ரெயின், அப்புறம் குட்டி பசங்களுக்கு ட்ரெயின், இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பேய் ஹவுஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த பொருட்காட்சி வருஷம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பேய் ஹவுஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானதும் ஃபஸ்ட்டு கடைங்க இருந்துச்சு. அதில் வந்து கீ செயின், கலர் பென்சிலு, டிஃப்ரெண்ட்டாக எரேசர்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டி பவுச்சஸ் கூட இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செயின் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அதுலேயும் பொருள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து வெளியில் வாங்குறத விட இங்கே ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 20 ரூபா கடை போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. சரி, இதுக்குள்ளெல்லாம் போனால் டைம் ஆகிடும், நம்ம ஃபஸ்ட்டு போய் கேமை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். வீடியோ கவர் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளையே காணும், எல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க. சரி வாங்க நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே ரோலிங் சேர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ட்ராகன் ட்ரெயின், அடுத்து வந்து குட்டீஸுக்கான ஜம்பிங் பலூன் இருந்துச்சு. நாங்கள் போனது வீக் டேஸ்ன்றதுனால ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான வாட்டர் போட் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து நம்மளோட ஃபேவரெட்டு ஜெயிண்ட் வில் தாங்க. போகிறதுக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் கார்னர், திறந்த உடனே போய் வந்துட்டோன்றதுனால ஸ்நாக்ஸ் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டம்ளர் எல்லாம் அடுக்கி வச்சு பாலால் அடிப்போம்ல, எல்லா டம்ளரும் கீழே விழணும்ல, அந்த கேமு. அடுத்து வந்து ரிங் போட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறது. அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட்டான அசுர தாலாட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏறுறதுக்கு தான் ரொம்ப பயப்படுவேன். ஏறும்போது கதி கலங்கும், இறங்கும்பொழுது ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பேன். அடுத்து வந்து குட்டீஸ்க்கான ஒரு ட்ரெயின், ஆனால் இதில் பெரியவங்களும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஒரு பொட்டேட்டோ ரோல், அப்புறமா காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் ஒரு டெல்லி அப்பளம் வாங்கிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஷாப்பிங் பண்ண வந்தாச்சு. ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அனுமா எல்லாத்தையும் நானே கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டான். அடுத்து அவினாஷோட ஷாப்பிங்க்கு போயிட்டான். அவன் வந்து சாண்ட்விச் எரேசர், அப்புறம் பிஸா எரேசர் எல்லாம் வாங்கிட்டு வந்தான். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.